முக்கியமான ஒருத்தர் வந்து இப்ப நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். டைரக்டரா இருந்தாலும் சரி, ஆக்டரா இருந்தாலுமே சரி, ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு. ஒரு ஒரு ஸ்பெஷலான வைப் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லணும். எல்லாரோட ஹார்ட்ஸும் வின் பண்ண மல்டி டேலண்டடா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி. லெட்ஸ் வெல்கம் our very own Basil Joseph onto the stage, please. போட்டியம் ഇവിടെ വന്ന് എല്ലാവർക്കും വണക്കം. ஐம் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. இப்போ வந்து இந்த டிரெக்டர் ரைட்டர் எல்லாருமே தமிழில் பேசுனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது தமிழ் பேசுறதுக்கு. கொஞ்சம் தெரியும். இந்த படத்துல நான் தான் தமிழில் டப் பண்ணிருக்கு. ஸோ ஐ நோ தமிழ். லைக் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர் ஆக்சுவலி. இந்த படம் இந்த டைட்டில் கூட அதிரடின்னு இருக்கு. இப்போ சின்ன வயசுல இருந்து அதிரடி திரைப்படம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுதான் அந்த வேர்டே கொஞ்சம் ரொம்ப யூஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு. அப்போ அதனால அதிரடி மாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டைட்டிலே அந்த ஒரு தமிழ் டைட்டில் தான் போட்டிருக்காரு. அப்போ அதனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நினைக்கிறேன். லைக் அதோட ஸ்டோரியா இருந்தா கூட, கேரக்டரா இருந்தா கூட, காலேஜ் ஆம்பியன்ஸ் வைப், இந்த காலேஜ் ஃபெஸ்ட் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபெஸ்ட் கிடையில நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த கதை. அப்போ ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லவ் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி கேரளத்தில் நல்லா போட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட இட் வில் பி என்ஜாய்டு so well, I think. Also we have done like கொஞ்சம் நல்லா கியூரேட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த தமிழ் வெர்ஷனுக்காக. லைக் டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டா, லைக் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணாம கரெக்டா இங்க வந்து நெல்லியன் ஒரு ரைட்டர் அவர் தான் இந்த தமிழ்லைக்கு அது ரீரைட் பண்ணது. ஸோ ஹீஸ் அ ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், இண்டிவுட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வின்னர் ஆக்சுவலி. ஸோ நெல்லியன் ஒரு நெக்ஸ்ட் அப்கமிங் டிரெக்டர் தான் தமிழில். அப்போ நெல்லியன் தான் இந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாம் he have written the dialogues in Tamil. So he have put in a lot of effort to adapt it so well to the culture and region. And also நிறைய சாங்ஸ் எல்லாம் தமிழ் ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணி, லைக் ஐ திங்க் தமிழ் வெர்ஷன் உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லைக் எஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் வெர்ஷனுக்காக we are also trying something new. ஒரு ஜஸ்ட் ஒரு தமிழ் டப் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் படம் மாதிரி இது பார்க்குறதுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேர்ஷன் உங்களுக்கு தரணும் എന്നുള്ള ஒரு ஆகிரகம் உள்ள இருக்கு. ஆசை 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 அதனாலதான். So I think you'll all love this and thank you so much Sanju for being here. அவரை இந்த படத்துல ஒரு ரோலுக்காக கூப்பிட்டு இருந்தாரு, ஒரு கேமியோ ரோலுக்காக. அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, முடியாதுன்னு சொன்னாங்க. எதனால முடியாதுன்னு சொன்னாரு தெரியாது. இல்ல அவர் வந்து கேமியோ இல்ல, ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு படத்துல ஹீரோவா இருந்தா ஓகே சொல்வாரு அப்படின்னு. அதான் ஃபுல் ஹீரோவா கூப்பிட அப்ப நடிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப ஏன்னா இந்த இவெண்ட்டுக்காக he has come. So thank you so much Sanju அண்ணை. சேட்டா இல்ல, இப்ப தமிழ் ப்ரொமோஷன் தானே, அதனால அண்ணா. அப்போ thank you so much for coming and yeah, thank you sir for distributing this film across Tamil Nadu. Thank you so much for your trusting the film and all the media people who have gathered here. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Also to all Tamil audience, OTT-ல இந்த இப்போ என்னோட படம் எல்லாம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெய ஜெய ஹே பாருங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜெய ஜெய ஹே அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க, மேம் இப்ப பறந்தடிச்சு வந்துருவாங்க நினைக்கிறேன். ஓகே, ஜெய ஜெய ஹே, ഗുരുവായൂരമ്പല നടയിൽ, പൊന്മാൻ, ഫാലിമി. இப்போ இந்த படத்துல எல்லாம் தமிழ்நாட்டில் லைக் so many ஒரு லவ் இருந்தார் இந்த படத்துக்கெல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி we are trying our best to make you not lose the expectation. So we have tried our best. So please watch Adiradi in Tamil in theaters. We
ரியலி டூ ஹோப் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாரு தமிழ் வெர்ஷன். லைக் ശരിക്കും സത്യമായിട്ട് ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப அழகா கோர்வையா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தமிழ்ல பேசிடுறீங்க, கடைசியா வரும்போது கலம் அடைச்சிட்டேன். அது ஒரு கிக்கு, அது மட்டும் நீங்க மலையாளத்துல சொல்றது கியூட்டா இருக்கு. பட் பேசல் உண்மையாலுமே உங்களோட எல்லா மலையாள படங்களும் நாங்க வந்து தமிழ்ல பார்த்திருக்கோம் பாருங்க. அதுக்கான விஷயம் ரிசல்ட்ஸ் தான் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லவ் எல்லா படங்களும் பார்த்திருக்கோம். ஸோ யூ நாட் நியூ டு அஸ். தமிழ்ல வந்து பராசக்தி மூலமா ரொம்ப அழகான ஒரு கேமியோ மூலமா வந்திருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்க வந்து அதிரடி பண்ணிருக்கீங்க, தமிழ்ல வந்து நீங்க தான் டப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் ஃபுல்லாவே வந்து தமிழ்ல டப் பண்றது? தமிழ்ல ஆக்சுவலி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாரு. லைக் இப்போ மலையாளத்துல வந்து இப்போ காலேஜ், இந்த மலையாளிக்கு எல்லாம் காலேஜ், இங்க வந்து காலேஜ், அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாரு. ஆனா பின்ன போற வழியில அது இப்போ மலையாளத்துல நானும் சொல்லுவேன், ஆனா அது இல்ல நானும் அந்த மாதிரி வரணும். அது சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு ஃப்ளோயில் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இந்த ராவடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கு தமிழ்ல, அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போற ராவடி. இது அது ரெட்டி, அது ராவடி. அப்போ அது தமிழ் படம், தமிழ் படம் தான். அது ஒரு புது டைரக்டர் தான், விக்னேஷ் பேரு. அந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ அக்ஷய் இருக்கு, சிறை படத்துல இருந்த அக்ஷய் கூட இருக்கு. அப்போ அந்த ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கூட வந்து கொச்சியில வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டு அங்கே சென்னையில டப்பிங் ஸ்டுடியோ கிடைக்கல. ஸோ அதனால கேரளத்துல தான் டப் பண்ணேன் இந்த அதிரடி படம் தமிழ் படத்துக்கு. அப்ப அவர்கிட்ட சொன்னாரு, அந்த கோடம்பாக்கம் மாதிரி இருக்கணும் கொச்சியில, அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தமிழ் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மூடுக்கு செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எங்க இருந்து நிறைய ஆளுகள் அங்க வந்து ஒரு தமிழ் வைபு வச்சு, லைக் they have helped a lot to create that ambience and make some heart believe it's a Tamil பேசுற மாதிரி தான் வரணும். So I have tried my best. They also have put in a lot of effort. அது நல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ட்ரெய்லர்ல கொஞ்சம் வரும் தமிழ், நாங்க பார்க்கணும். நீங்க தமிழ் பேசுறது சொல்லுங்க, மலையாளமா தமிழா. But you know what, people will accept you for what you do, I guess. உங்களுடைய தமிழ் கண்டிப்பா வந்துட்டு உங்களோட தமிழ் கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சந்தேகம் இல்ல. சோ ஒன் திங் தட் யூ ரியலி லவ் அபௌட் தமிழ் ஆடியன்ஸ்னா என்னவா இருக்கும்? தமிழ், ஐ மீன் லைக் they are very loving and receiving actually. Like நல்லா இருந்தா like they will be like பயங்கரமா actually they will love us for everything we do. If we put in like genuine effort and honesty, அந்த மாதிரி இருந்தா they will love us. So it's been like that throughout this. I didn't expect this much of reception from Tamil audience. இப்போ கூட இப்போ வெளியில போகும்போது கூட like people are coming and taking photos, showing their love. அது I didn't expect that much from, I think okay மலையாளத்துல எல்லாரும் பாக்குறாரு, ஆனா தமிழ்நாட்டுல இவ்வளவு அளவுக்கு பாக்குறேன்னு I didn't believe. So last time when I came to Chennai, வெளியே போன போதுதான் லைக் இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. சென்னையில் வரும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்கு, ஒரு லவ் இருக்கு. ஸோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு தமிழ் ஆடியன்ஸ் ஃபார் வாட் எவர் த லவ் யூ ஹவ் ஷவர்ட் so far. So thank you. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்துல டொவினோ, வினீத், ஸோ இவ்வளவு பெரிய ஒரு அழகான பட்டாளத்தோட நீங்க நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பட்டாளம் பட்டாளம் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து நடித்த. ஓகே, பட்டாளம் தான் அங்க ஆர்மி. வெரி எக்ஸைட்டிங். டொவினோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட். ரொம்ப பயங்கர நண்பன் தான் டொவினோ. ஆல்சோ வினீத் சார், வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் என்னோட மென்டர், என்னோட குரு. ஸோ ஆல்சோ அருண், இந்த படத்தோட டிரெக்டர், என்னோட வெரி லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. மின்னல் முரளியோட ரைட்டர் தான் அவர். ஆல்சோ போல்சன், நம்மளும் சேர்ந்து ஒரு படம் லைக் பீன் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம் விச் ஐ வாஸ் பிளானிங் டு டிரெக்ட். ஸோ லைக் இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ட்ரைங் டு மேக் அ குட் ஃபிலிம். அந்த மாதிரி தான் இருந்தார். நெவர் பீன்
லைக் ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படம் பண்றேன் அவ்வளவுதான். ஸோ தட் வாஸ் த வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஒர்க் அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நல்ல அந்த அவுட்புட்லும் அந்த மாதிரி ஒரு வைப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, லைக் இட் வில் பி தேர் ஃபார் எனி சச் ஃபிலிம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் again with these people. Hopefully we'll also again work again in the future also. மறுபடியும் இவ்ளோ பெரிய பட்டாளத்தோட வந்து ஓகே. சோ Basil as a director, Basil as an actor, ரெண்டுத்துலயுமே வந்து you proved really well. ரெண்டுத்துலயுமே அமேசிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. நீங்களே ரொம்ப ரசிச்ச விஷயம் என்ன as a director இல்ல as a actor? எனக்கு வந்து டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட லைக் ப்ரையாரிட்டி. என்னன்னு கேட்டா டிரெக்ஷன் தான். ஆனா இப்போ ஒரு ஆக்டரா கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. லைக் மோர் கேரக்டர்ஸ் நமக்காக எழுதுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட ஆக்டிங்கில் எஃபர்ட் பண்ணுறாரு. ஆனால் எனி டே டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நம்ம டிரைவிங் சீட்டில் இருக்கிற மாதிரி, ஆக்டிங்னா பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி, டிரெக்ஷன்னா டிரைவிங் சீட்டில் இருந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஸோ அதனால அது கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும். பேசஞ்சர் சீட்டில் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ நீங்களே ரெண்டு கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிச்சா என்ன மாதிரி ஜானர்ல நீங்க நடிப்பீங்க? அது யோசிக்கல. பிகாஸ் டிரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி டிரெக்ட் பண்றது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. ஏன்னா நம்ம ஆக்டிங் பார்க்கணுமா டிரெக்ஷன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டோரி டெல்லிங்கா என்னோட ஆக்டிங்கா எதை பார்க்கலாம். ஸோ அதை பத்தி யோசிக்கல. பட் வில் see. ஓகே சூப்பர். சோ சஞ்சு, நீங்களும் கீழே உட்காந்து ரொம்ப நேரமா என்னென்னமோ பேசி பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தீங்களா? அதுல ஒரு விஷயம் அட்லீஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்களேன். അങ്ങനൊന്നും ഇല്ല, ചുമ്മാ പേസിട്ട് இருந்தாரு. சும்மா அது என்ன ரன்னிங் கமெண்ட்ரின்னு நினைக்கிறேன்ல சார்? ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் சார் அவரை வச்சு. ஆமாவா? காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிரடி திரைப்படம் போன இந்த வாரம் ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. வர்ற வாரம் தமிழில் ரிலீஸ் ஆகுது. திரையிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த படம் ஒரு காமெடி படம் மட்டுமில்லை, ஒரு ஜனரஞ்சமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து ரசிக்கணும். வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை விட கஷ்டமான விஷயம் வந்து அது ஆடியன்ஸ்க்கு டைரக்டா அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றது தான். அவ்வளோ அழகான ஒரு படம் எடுத்து இப்போ மலையாளத்தில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய அதிரடி படத்தோடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் தான் இப்போ வந்து மேடைக்கு அழைக்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அருண் அனிருதன் and the writer of மின்னல் முரளி onto the stage please. Hi everyone. ஒரு 2 years பேக் இந்த படத்தோட டைட்டில் டிஸ்கஸ் பண்ண அந்த டைமில் நான் இந்த கோரைட்டர் போல்சன் சேர்ந்து எந்த டைட்டில் இதுக்கு வேணும்னு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். குறை டைட்டில் இது கேம்பஸ் மனா அந்த மாதிரி குறை டைட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் வந்து போல்சன் தான் அதிரடி அப்படி ஒரு டைட்டில் சொல்லிடுறாரு. அது வந்து தமிழ், இது வந்து மலையாளம் வேர்டு கிடையாது, இது வந்து தமிழ் வேர்டு தான் அதிரடி. ஸோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் அதிரடி டைட்டில் மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கு. ரியலி எல்லாரும் என்ஜாய் பண்ணதுக்கு எல்லாரும் தியேட்டரில் வரணும். இது கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட். லைக் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபுல் பேக்ட் ஆடியன்ஸான வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் வந்து உங்களை விட முடியாது சார். நீங்க வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுங்க. படத்துல ஒரு ஹீரோ கிடையாது, நிறைய ஹீரோஸ், அதுவும் ரொம்ப அடாவடியான அதிரடியான ஹீரோஸ். டொவினோ ஆகட்டும், இல்ல பேசல் ஜோசப், வினீத், எல்லாருமே. ஸோ நீங்க வந்து யாரு கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது, இல்ல யார் ரொம்ப அடாவடியா வந்திருந்தாங்க? எல்லாரும் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி தான். லைக் இதுக்கு முன்னாடி ஒரு மின்னல் முரளி ஒர்க் பண்ணிருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து பேசல் டொவினோ எல்லாரும் சேம் டீம் தான், டிஃபரெண்ட் ரோல் வந்துரு. ஸோ எல்லாம் ஈஸியா இருந்தது. யார் ரொம்ப அதிரடி சார்? ரெண்டு பேரும் அதிரடி. இந்த பேசில் டொவி போத் வேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இவரு வந்து இந்த செட்டு ஃபுல்லா வந்து என்ஜாய்மெண்ட் தான். லைக் இருந்தது. ஓகே, சோ தமிழ் ஆடியன்ஸ் இப்போ மலையாளத்துல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, அதுக்காக வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து நம்ம தமிழ்ல ரிலீஸ் பண்ண போறோம். எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கூட ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க?
கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு காலேஜ் ஃபெஸ்ட் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட். எல்லா காலேஜ் பிடெக் டெக் ஃபெஸ்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் கம்ப்ளீட்லி. ஸோ காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், கன்ஃபார்மாக பிடிக்கும். இது வந்து இதில் வந்து லிரிக்ஸ் வந்து அரவு பாடி இருக்காரு இந்த பட்டி ஷோ சாங்ல வந்து. அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஃபெஸ்ட் ரிலேட்டட் லைக் இந்த சின்ன சின்ன வேர்ட் லைக் சென்னை லயோலா காலேஜ் அவரோட ஒரு ஃபெஸ்ட் இதெல்லாம் வருதா? அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, டயலாக்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ரிலேட் ஆகும் காலேஜ் ஃபெஸ்ட் பசங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே இனிஷியலா அந்த பிளான் இருந்தது. இது வந்து தமிழ்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. இந்த படத்தோட பேஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல்ல ஃபாஸ்ட் பேஸ் ஆனதா இது இருக்கு இந்த மூவியோட பேஸ். ஓகே, இன்ஃபேக்ட் பிளஸ்ஸே வந்து இந்த அதிரடி அப்படிங்கிறது தமிழ் டைட்டில் வச்சதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அண்ட் அதிலே வந்து எங்களுக்கு பயங்கர ரிலேட்டபிளாக தான் இருக்கு. வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி மூவி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங். இந்த நேரத்தில் வேற யாருக்காவது தேங்க்யூ சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருக்கும் தேங்க்யூ, எஸ்பெஷலி த டிஸ்ட்ரிபியூஷன் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் த ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அடுத்ததாக படத்துடைய ரைட்டர் பால்சன் சக்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹூ இஸ் ஆல்சோ த கோ ரைட்டர் இன் காதல் ஆகட்டும், கதைகளாகட்டும் வந்து மக்கள் பார்த்து ரசிப்பாங்கல்ல, விசில் அடிப்பாங்க, அழுகிற இமோஷன்ஸ் ஆகட்டும், ஹாப்பினஸ் ஆகட்டும், எது வந்து நீங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, மக்கள் கூட வா இது சூப்பரா கனெக்ட் ஆச்சுன்னு? அது வந்து இது படம் வந்து ஃபன் பேக் என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த தியேட்டர்ல சிரிக்கும் போது கிட்டுற ஒரு ஹை எதுக்குமே மிச்சம் வைக்காது. அது அவ்வளோதான் இருந்தது. அந்த மாசு விட அந்த சிரிப்பு தான் நமக்கு அவ்வளோ ஹை கொடுக்கும். ஓகே, சோ வரவங்க எல்லாம் அப்படியே சிரிச்சபடி ஜாலியா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கன்ஃபார்ம். ஓகே, நீங்களே இவ்வளவு அழகா சிரிக்கும் போது கண்டிப்பா உங்களோட வசனங்களும் அந்த மாதிரி தான் எழுதிருப்பீங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் கேன் வி சிட். ஹலோ, ஓகே, நீங்க மலையாளத்துல பேசினாலும் ஓகே. See, I played Basil's. Protagonist Sam Kutty's elder brother. Okay. Jopen, and it's a emotional essence of the film. So watch and give your feedback. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே, ஏதாவது சுவாரஸ்யம் எங்களுக்கு ஓகே படம் பார்ப்போம், ஓகே தெரிஞ்சுப்போம், பட் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம்? All the Malayalam films, they have been receiving and embracing our Malayalam films for over the last few years. And if Premam was love, and if Hridayam was heart, Adiradi is going to be mass for them. Wow. So that's what I feel. And I've played the role of an alpha male in the movie. And I hope. ஆமா, உங்க கதாபாத்திரத்தை பத்தி படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மலையாளத்துல. So we're looking forward to see you in Tamil as well. Thank you. And Sanjay Jetta, periya fan. Cut fan. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெல்வின். நான் அதிரடி மூவியில் பேசில் சாரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பரசுன்னு ஒரு கேரக்டர் செஞ்சுட்டேன். அண்ட் ஃபார் மீ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் சச் எ ரோல் வித் பெட்டர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அண்ட் ஃபார் மீ த மெமரபிள் திங் வாஸ் என்டையர் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். And to act with him was, I'm so grateful and thank you so much for the opportunity. I hope Tamil audience எல்லாரும் இந்த படம் மே 22 தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ஹலோ, வணக்கம். என் பேர் ശരത്. ഞാൻ ഇതിൽ എൻ്റെ ക്യാരക്ടർ നെയിം വഡ്ഡി എന്നാണ്. ടൊവി ബ്രോയുടെ റൈറ്റ് ഹാൻഡ്. அண்ணனுக்காக എന്തും என்ன வேணா உயிர் வர கொடுப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் அண்ட் கேங் നിങ്ങൾക്ക് ரொம்ப பிடிக்கும். அண்ணனையும் நம்ம கேங்கினையும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ. சரி, படி அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி வைக்க காரணம் வடி என்னது என் நிஜமா நிக்நேம். அதுதான் கேரக்டர் நேமா, அருண் போல்சன். ஓகே, நிஜமான லைஃப்ல உங்களை வடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கதையிலே வச்சுட்டாங்க. ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜ்மல் ஜெயின். ஸோ இது வந்து என்னோட உயர் நண்பன் அருண் அனிருத்தோட படம். 16 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரே காலேஜ், ஒரே பில்டிங்கில் ஸ்டே பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து அதான் ஏதோ ஸ்பெஷல். அண்ட் இந்த படத்தில் வினீத் ஸ்ரீனிவாசனோட மேனேஜராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க.
ரொம்ப ட்ரிக்கியான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் டன் இன் த ஃபிலிம். ஸோ இவர் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ். சஞ்சு. ஓ அப்படியா? ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா, நீங்க ஆமா. எல்லாமே காலேஜ் மேட்ஸ். ஆமாம் ஆமாம். டைரக்டர், அசோசியேட், ஆக்டர்ஸ் நம்ம ஜூனியர் தான் சஞ்சு சேட்டன். அப்ப ஆல்மோஸ்ட் கதையில உங்களோட கதை நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ரியல் கேரக்டர்ஸே கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் 22nd படம் போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஃபன்னான ஃபிலிம். ஸோ எல்லாரும் போய் பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். படத்துல நடித்த நம்மளுடைய நடிகர்கள் மேடைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மலையாளத்துல இருந்து கிடைச்ச சேம் லவ் அண்ட் சப்போர்ட் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.